அதிமுகவுக்கு வந்து பாஜகவோடு கூட்டணி போவதில் ஆத்மார்த்தமாக பர்சனலாக தனிப்பட்ட முறையில் எந்த உடன்பாடும் கிடையாது. அதனால தான் இப்போ வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் சும்மா தான் பேசணும்னு சொல்கிற காரணம், அவர் வந்து ஒரு கல்லூரி மங்கை மாதிரி மறைக்கிறாரு, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது பல பேருக்கு. ஆனால் உண்மை என்னென்னா, அவருக்கு எப்பொழுதும் கூட ஒரு பாதி மனசோடு தான் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் வந்து அதை விரும்பலை. இல்லை, போகிறதுக்கு நிர்பந்தம் யாருக்கு? நிர்பந்தம் எங்கிருந்து வருகிறதுனா, ஒன்றிய அரசினுடைய அதிகார அமைப்புகளை வந்து தவறாக பயன்படுத்தி வேட்டை நாய்களை போல வந்து அதிகார அமைப்புகளை ஏவி விடக்கூடிய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் போன்ற அதிகார அமைப்புகள் எதிர்க்கட்சிகளை சூறையாடக்கூடிய முறை இருக்குல்ல. ஒரு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து முதலமைச்சராக இருக்கிற போதே கைது செய்வதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிற போதே கைது செய்வதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முதல்வராக இருக்கட்டும், இப்படி யாராக இருந்தாலும் அதிகாரத்திலே அவர்கள் இருக்கிற போதே அவர்களை வந்து இவர்கள் வேட்டையாடுகிறார்கள் என்றால், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஒரு வழக்கு வந்து அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயுமே கடுமையான வழக்குகள் இருக்கு.